வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்ல பிரியாணி செய்யும் போது மனத்திற்காக மட்டும் பயன்படுத்தப்படும் பிரியாணி இலை உண்மையிலே ஒரு மிகச்சிறந்த மருத்துவ மூலிகை என்பது உங்களுக்கு தெரியுமா? தினமும் ஒரு கப் பிரியாணி இலை டீ குடித்தால் செரிமானம் மேம்படும், சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் வரும், உடல் எடை குறையும், மன அழுத்தம் குறையும், தூக்கம் நன்றாக வரும். இந்த மாதிரி பல நன்மைகளை கொண்டது இந்த பிரியாணி இலை. இன்னைக்கு வீடியோல பிரியாணி இலையோடைய அறிவியல் ஆதாரமுள்ள நன்மைகள் என்ன, ஊட்டச்சத்து என்ன, அதை சரியான முறையில தயாரிக்கிறது எப்படி, யாரெல்லாம் இதை குடிக்கலாம், யாரெல்லாம் இதை தவிர்க்க வேண்டும், இது அதிகமா குடித்தால் என்ன மாதிரியான பக்க விளைவுகள் ஏற்படும், எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். பிரியாணி இலை என்றால் என்ன? பிரியாணி இலைங்கிறது லாரஸ் நொபெலி என்ற மரத்தோடைய உலர்ந்த இலைகள் தான் பிரியாணி இலை. இதுல காணக்கூடிய முக்கியமான இயற்கை சேர்மங்கள் யூஜினால், ஜினால், லினால், பைன், பாலிஃபினால், ஃப்ளேவோனாய்ட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இது ஒரு சூப்பரான ஒரு இலை அப்படின்னு சொல்லப்படுது. உடல்ல ஏற்படக்கூடிய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு இந்த இலைகள் பயன்படுது. எப்படி இந்த இலையை வைத்து டீ தயாரிப்பது அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையானது 2 இலைகள் எடுத்துக்கிட்டா போதும். 2 இலை பிரியாணி இலைகளை எடுத்துக்கிறங்க. 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறங்க. தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு பிரியாணி இலைகளை சேர்த்துக்கிறங்க. 5லிருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லாவே கொதிக்க விட்டுங்க. பின்ன வடிகட்டுங்க. ஸோ விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க இதுல லவங்கப்பட்டை போட்டுக்கலாம், ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம், சிறிதளவு எலுமிச்சை சாறை நீங்க பிழிஞ்சு விட்டுருக்கலாம். சர்க்கரை சேர்க்காம குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமா சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க சர்க்கரை சேர்க்காம குடித்தீங்கன்னா உங்களுடைய உடல்ல சர்க்கரை அளவு கண்ட்ரோல் ஆக்கப்படும். ஸோ சர்க்கரை வியாதிகளுக்கு இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு சிறந்த பானமாக கருதப்படுது. இந்த மாதிரி தயாரித்து குடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. இப்படி இல்லைன்னா நீங்க டெய்லி டீ குடிப்பீங்க. டீ பிரியர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. நீங்க குடிக்க டீ கொதிக்கும் போது நீங்க 1 இல்லை 2 இலைகளை அப்படியே அந்த டீல நொறுக்கி போட்டு நீங்க குடிச்சிங்கன்னா இந்த இலையில இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்க உடலுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த இலையில இருக்கக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாம். இந்த டீ குடிக்கிறதுனால உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகளையும் மாற்றங்களையும் பார்த்துடலாம். அதுல முதலாவது நன்மை என்னன்னா, செரிமானத்திற்கு இது ஆரோக்கியங்களை கொடுக்கக்கூடியது. பிரியாணி இலையில இருக்கக்கூடிய சில நறுமண எண்ணெய்கள் வயிறு உப்பசம், வாய்வு தொல்லை, அஜீரணம் போன்ற பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு பயன்படுது. அதனால சாப்பிட்டதுக்கு பிறகு 1 கப் டீ குடிக்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க. அதுவும் நிறைய பேர் என்னன்னா ஹெவியா சாப்பிடுவாங்க. ஹெவியா சாப்பிட்டுட்டு வயிறு உப்பசமா இருக்கு, வாயு தொல்லையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பெல்லாம் நீங்க ஹெவியா சாப்பிட்டீங்களோ அதுக்கு பிறகு நீங்க 1 கப் பிரியாணி இலை டீயை சிலருக்கெல்லாம் எதை சாப்பிட்டாலுமே செரிமானம் ஆகாது. முக்கியமா 60 வயதிற்கு மேல இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு செரிமானத்தன்மை ரொம்பவே கம்மியா இருக்கும். எது சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகாது, மலச்சிக்கல் பிரச்சனையாவே இருக்கும். அவங்க எல்லாருமே என்னன்னா தினமுமே இந்த பிரியாணி இலையில டீ போட்டு குடிச்சிட்டு வந்தா அவங்களுக்கு நல்ல ஒரு செரிமானம் ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம 2வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு பிரியாணி இலை பயன்படுதுங்க. இதுல ஒரே ஒரு இலையை போட்டு நீங்க குடிச்சாலும் சரி, உடல் எடை குறைக்கிறதுக்கு இந்த இலை பயன்படுது. முக்கியமா இது என்ன சொல்றது, நீங்க ஜீனி இல்ல மத்த பொருட்களை நீங்க போட்டு குடிச்சீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய கலோரி உடலுக்கு போயிடும். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ஜீனி சேர்க்காம வெறுமனவே இந்த நம்ம சொன்னோம்ல ஃபர்ஸ்ட் எப்படி தயாரிக்கணும் அந்த மாதிரி வெறுமனமே பிரியாணி இலையை மட்டும் நீங்க தண்ணியில கொதிக்க வச்சு நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் எடை குறையும். அது கூடவே நீங்க உடற்பயிற்சி மற்றும் சீரான உணவுகள், அது டயட், அது நல்ல தூக்கம், இதை நீங்க சேர்த்து எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். வெறும் பிரியாணி இலைகளை எடுத்துக்கிட்டா மட்டும் உடல் எடையை குறைக்கும் சொல்ல முடியாது. பிரியாணி இலை கூட நீங்க உடற்பயிற்சியை மேற்கொண்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கும். ஸோ உடல் எடை குறைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது பிரியாணி இலை. அதனால தான் நம்ம நான்வெஜ் சமைக்கும் போதெல்லாம் பிரியாணி இலையை போடுறோம். ஏன்னா நல்ல செரிமானம் ஆகுறதுக்கும் நல்ல அந்த கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்கிறதுக்காகவும். ஸோ உடல் எடையை குறைக்கணுங்கிறவங்க பிரியாணி இலை தண்ணியவோ இல்லை பிரியாணி இலை டீயவோ எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து 3வது நன்மை என்னன்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு சிறந்த இலையா இருக்குதுங்க. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த பிரியாணி இலையை பயன்படுத்தினவர்களுக்கு இன்சுலினுடைய செயல்பாட்டை
சிறிதுல முன்னேற்றம் காணப்படுறதாக கூறப்படுது. ஸோ ஆய்வு செஞ்சு பார்த்ததுல சொல்றாங்க. ஸோ உங்களுடைய இன்சுலின் செயல்பாட்டை அதிகப்படுத்தி உங்களுடைய சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்கு இந்த பிரியாணி இலைகள் பயன்படுது. அதனால சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக இந்த பிரியாணி இலையில டீ போட்டு நீங்க குடிக்கலாம். தினமும் நீங்க டீ போட்டு குடிச்சிட்டு வரும்போது உங்களுடைய சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டுல வர ஆரம்பிக்கும். ஆனா இது மருந்துக்கு மாற்றல்ல. மருத்துவர் கொடுத்த மருந்து மாத்திரையை எடுத்துக்கொண்டே நீங்க இந்த பிரியாணி இலைகளையும் பயன்படுத்தணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 4வது ஒரு நன்மை என்னன்னா, இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பிரியாணி இலை பயன்படுதுங்க. பிரியாணி இலையில இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடல்ல இருக்கக்கூடிய அலர்ஜியை குறைக்கிறதுக்கு பயன்படுது. சமநிலையான உணவோடு சேர்த்து நம்ம பிரியாணி இலையும் எடுத்துக்கிட்டு வந்தோம்னா இதயத்தை எப்பவுமே நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கிறலாம். இதனால என்ன ஆகும்னா இதயம் எப்பவுமே பாதுகாக்கப்படும். அடுத்து 5வது நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியா அதிகப்படுத்துறதுக்கு பிரியாணி இலை பயன்படுது. பிரியாணி இலையில என்ன இருக்குதுன்னா, விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, பாலிஃபினால்ஸ் இருக்குது. இதெல்லாம் இருக்கிறதுனால உடல்ல நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. இதனால வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக்கப்படும். ஸோ சிலருக்கெல்லாம் அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சலாம் வரும். அவங்களுக்குலாம் என்னன்னா நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்க தொடர்ந்து நீங்க பிரியாணி இலையில டீ போட்டு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்க நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து ஒரு நன்மை ஒரு சூப்பரான நன்மைங்க. மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு பிரியாணி இலை பயன்படுது. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாருமே டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்துல தான் இருக்கும். ஸோ மன அழுத்தம் அது ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, அவங்க ஒர்க் பண்ற இடம், வீடுகள், ஃபேமிலி எல்லா இடத்துலையுமே ஏதோ ஒரு காரணத்தினால மன அழுத்தத்துக்குள்ள தள்ளப்படுறோம். ஸோ அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இந்த பிரியாணி இலைகள் பயன்படுதுங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய நறுமணம் சிலருக்கு மன அமைதியை அளிக்குதான். ஸோ மன அமைதியை அழிச்சு அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுது. ஆனா நீங்க சூடா இந்த மூலிகை டீயை நீங்க குடிக்கணும். நீங்க எப்படி தயாரித்து குடிக்கணும் நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஸோ நீங்க தயாரித்து குடிக்கிறதுல இருக்கு. நீங்க ஆற வச்சு குடிக்க கூடாது. வெதுவெதுப்பான சூடான நிலையில குடிக்கும்போது உங்களோட மைண்டே நல்லா ரிலாக்ஸேஷன் ஆகுமா. ஸோ அந்த அளவுக்கு நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. ஏன்னா இது நல்ல ஒரு நறுமணம் இருக்கிறதுனால மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து ஒரு நன்மை என்னன்னா, நல்ல தூக்கம்ங்க. நிறைய பேருக்கு தூக்கமின்மை பிரச்சனை. ஏன்னா இங்க மன அழுத்தம் ஃபர்ஸ்ட் வந்துருது. அதுக்கப்புறம் வீட்டுல பிரச்சனை, வெளியில பிரச்சனை, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு தூக்கமே இருக்க மாட்டேங்குது. ஆனா ஒரு நாளைக்கு 6ல இருந்து 7 மணி நேரம் கம்பல்சரி ஒரு மனுஷன் தூங்கணும். ஸோ அப்படி தூங்குனாதான் அவனுடைய உடல் ஆரோக்கியமான ஒரு நிலையில இருக்கும். சில பேர் வயதானவர்களுக்கு நார்மலாவே வயது அதிகரிக்க தூக்கமின்மை பிரச்சனை வந்துடும். ஆனா இந்த பிரியாணி இலை எடுக்கும்போது நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும். இது கஃபைன் இல்லாத ஒரு பிரியாணி இலை டீ. அதனால நல்ல ஒரு தூக்கத்திற்கு இது ஆதரவா கொடுக்குது. அடுத்த ஒரு நன்மை என்னன்னா, அலர்ஜியை குறைக்கும் தன்மை கொண்டது இந்த பிரியாணி இலைகள். பிரியாணி இலையில யூஜினால் போன்ற இயற்கையான சேர்மங்கள் இருக்குது. அது கூடவே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை கொண்டது. ஸோ நிறைய பேருக்கு அலர்ஜி நீண்ட நாட்கள் உடல்ல இருந்துச்சுன்னா பலவிதமான நோய்களுக்கு அது வழிவகுக்கும். முக்கியமா மூட்டு வலி போன்ற பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கிறதே அலர்ஜியா தான் இருக்கும். ஸோ சில பேருக்குலாம் மூட்டுகளை சுத்தி வலி, வீக்கம் எல்லாம் இருக்கும். அதுக்கு காரணம் இந்த அலர்ஜி தான். ஸோ இந்த அலர்ஜியை குறைக்கும் தன்மை கொண்டது பிரியாணி இலை. பிரியாணி இலைகளை பயன்படுத்தும் போது உங்களுக்கு மூட்டு வலியும் குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. யாரெல்லாம் மூட்டு வலியால அவதிப்பட்டுட்டு இருக்காங்களோ அவங்க பிரியாணி இலையை பயன்படுத்துறது ரொம்பவுமே அடுத்த ஒரு நன்மை என்னன்னா, சுவாச மண்டலத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பிரியாணி இலைகள் பயன்படுது. பிரியாணி இலையோடைய நறுமணம் மூக்கடைப்புல இருந்து ஒரு நிம்மதியை தரக்கூடியது. சிலருக்கெல்லாம் சளி, இருமல், காய்ச்சல் டைம்ல மூக்கு நல்லாவே அடைச்சு சுவாசமே விட முடியாது. அந்த டைம்ல நல்ல ஒரு நிவாரணியா இந்த பிரியாணி இலைகள் பயன்படுது. ஆனா ஆஸ்துமா, நுரையீரல் போன்ற நோய்களுக்கு இது மருந்து கிடையாது. ஆனா மூக்கடைப்புல இருந்து ஒரு ரிலீஃபை கொடுக்கறதுக்கு பிரியாணி இலைகள் பயன்படுது. அடுத்து ஒரு நன்மை என்னன்னா, தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்திற்கு பிரியாணி இலைகள் பயன்படுது. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதுனால ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சேதத்தை குறைக்கிறதுக்கு இது பயன்படுது. முடி மற்றும் தோலுடைய ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறதுக்கு இந்த பிரியாணி இலைகள் பயன்படுது.
இதை எப்படி எந்த நேரத்துல குடிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஏன்னா இவ்வளவு நன்மைகளை கொண்டதை நம்ம சரியான முறையில் எடுத்துக்கிட்டாதான் இவ்வளவு நன்மைகளும் உடலுக்கு கிடைக்கும். எப்ப குடிக்கலாம்னா காலை உணவுக்கு பிறகு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மாலை நேரத்துல எடுத்துக்கலாம். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும்தான் எடுத்துக்கிறணும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா ஒரு நாள்ல அதிகமா எடுத்தா அதிக பலன் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு குடிப்பாங்க. அது ரொம்பவுமே தவறு. ஒரு நாளைக்கு 1 கப்பு பிரியாணி இலைகள் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். 1 கப் பிரியாணி இலை டீ, வெறும் இலை இல்லைங்க, டீ, அது 1 கப் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். அதுக்கு மேல நீங்க எடுக்கக்கூடாது. ஒன்று காலை உணவுக்கு பிறகு எடுங்க, இல்லைன்னா மாலை நேரத்துல எடுங்க. ஸோ 2 நேரம் எடுக்கக்கூடாது. யாரெல்லாம் இதை குடிக்க கூடாது அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், சிறிய குழந்தைகள், அறுவை சிகிச்சைக்கு செல்ல இருக்கிறவங்க, இந்த இலைகள் ஏதாவது சாப்பிட்டா அலர்ஜி ஆகும், பிரியாணி இலைகள் ஆல்ரெடி சாப்பிட்டா எனக்கு அலர்ஜி ஆகும் அப்படின்னா அவர்கள் தவிர்க்கிறது நல்லது. ஸோ இவர்கள் எல்லாருமே, இப்போ நான் சொன்ன எல்லாருமே அவங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனையோடு தான் அவங்க எடுக்கணும். இல்லைன்னா இவர்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதிகமாக குடித்தா என்ன ஆகும்னா, அதிக அளவில் குடித்தால் வயிற்றில் எரிச்சல் ஏற்படும், வாந்தி ஏற்படும், வயிற்றுப்போக்கு ஏற்படும், அலர்ஜி ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிறது தான் உங்களுக்கு அது மருந்தாகவும் ஆரோக்கியமாகவும் செயல்படும். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சாக்கப்படும். ஸோ இந்த பழமொழி ஞாபகத்தில் வச்சுட்டு எல்லா உணவுகளையும் நீங்கள் அளவோடு உட்கொள்ளுங்கள், ஆரோக்கியமாக இருங்கள். நண்பர்களே, நீங்க ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ள போகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தினமும் காலையில நீங்க இந்த பிரியாணி இல்ல டீயை 1 கப் எடுத்துக்கலாம். அது கூடவே நீங்க சில ஹெல்த்தியான டிப்ஸ்களையும் ஃபாலோ பண்ணுங்க. தினமும் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அதாவது 20லிருந்து 30 நிமிடம் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். இல்லைன்னா அரை மணி நேரம் ஃபுல்லாக கூட 1 மணி நேரம் கூட பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக நடைப்பயிற்சியும் ப்ளஸ் ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட், உங்களால் முடிஞ்சால் ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட் பண்ணுங்க, இல்லைன்னா நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். உடலுக்கு உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து உணவு கட்டுப்பாடு, ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறங்க. காய்கறிகள், பழங்கள் அதிகமாக எடுத்துக்கிறங்க. ஜங்க் ஃபுட்டுகளை தவிர்த்திடுங்க. ஆயில பொரிச்சது, வறுத்தது இதை தவிர்த்திடுங்க. அடுத்து ஒரு நாளைக்கு தேவையான தண்ணீர் எடுத்துக்கிறங்க. ஒரு நாளைக்கு 2லிருந்து 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறங்க. அடுத்து தூக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக 6 to 8 மணி நேரம் தூங்கியே ஆகணும். ஸோ தூக்கம்ங்கிறது ரொம்பவே முக்கியம். இப்போ நம்ம பார்த்த இந்த டிப்ஸுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். 100 வயதை தாண்டியும் நோய் நொடி இன்றி ஆரோக்கியமாக வாழலாம். ஸோ இந்த டிப்ஸுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.